வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 24. மனதுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்காதீர்கள். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். மனசுங்கிறது ஒரு பூ மாதிரிங்க. இந்த மனசை நீங்கள் ரொம்ப அழுத்துறது அப்படிங்கிறதுனா ரொம்ப கோபப்படுத்துறது, எமோஷன் பண்ணுறது, அல்லது ரொம்ப ஒரு ஷேடாக, ஒரு விதமான ஒரு துயரமாக, ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்லேயே வச்சுருக்கிறது மனது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போகிற அளவுக்கு நடந்துக்கிறது கூடிய விளைவு தான் அது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பூங்கிறது. அப்போ அந்த பூவை எவ்வளவு மென்மையாக கையாண்டீங்கன்னோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பினஸும் அதே நேரத்தில் ஆரோக்கியமும் மேம்படும். ஸோ இந்த பூவை நம்ம அடிக்கடி எமோஷனுங்கிற பேரில், கவலைங்கிற பேரில், பிரச்சனைங்கிற பேரில் நம்ம கசக்கி போட்டாச்சுன்னா அது எதுக்கும் ஒரு உபயோகம் இல்லாத மாதிரி ஆயிடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல மனசை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் உடலுக்கு அதிகமாக பயிற்சி கொடுக்குறோம். எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், நிறைய உடல் பயிற்சிகள் ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறோம். ஆனால் மனப்பயிற்சிகள், யோகா, தியானம் பண்ணாலும் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறது, ரொம்ப கவலையில் இருக்கிறது, ரொம்ப கோபத்தில் இருக்கிறது, ரொம்ப ஒரு விதமான அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே மனதுக்கு நம்ம ஏதோ விதத்தில் செய்யக்கூடிய தீமையாக அமைஞ்சிருது. அதனால தான் மனதை ஒரு பூ மாதிரி அழகாக பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடி மனதோடு கொஞ்சம் பேசணும். அப்போ கவலை பண்ணணுன்னா ஏன் கவலை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணணும். கோபப்படணும், ஏன் கோபப்படணும் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி துக்கமாக இருந்தால் ஏன் துக்கமாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஏன் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது, ஏன் டென்ஷனாக இருக்குது, ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை மனதோடு பேசி நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் மூடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும். பல பேர் இந்த எமோஷன்ஸை, இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டினியூவஸாக அந்த மனசுக்குள்ளே போட்டு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அப்படி மன அழுத்தத்தை உருவாக்குறதுடைய விளைவு தான் நாளடைவில் டிப்ரெஷனாக, ஆங்ஸைட்டியாக, ஒரு ஃபியராக, ஒரு விதமான மன பிரச்சனையாக மாறி அதே ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக மாறுது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய இன்னர் மைண்டை எப்பவுமே எதையும் டீப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது. அப்போ டீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுன்னா உன்னை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறது, ஒரு கவலைனா கவலையை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறது, ஒரு துக்கம்னா துக்கத்தை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா பிரச்சனையிலேயே டீப்பாக திங்க் பண்ணுறது. ஸோ இந்த ஒவ்வொரு கோபம்னா அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான மனதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ அது சாதாரண அழகான பூ. அந்த பூவை போட்டு ரொம்ப கசக்கி புழிஞ்சிங்கன்னா அந்த பூ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த ஆள் மனது, மனம். ஸோ அந்த மனதை போட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண அது உடலுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடும். அது பிபியாக மாறும், பிளட் சுகராக மாறும், அது குரோனிக் டிசீசஸாக மாறும். ஸோ இது எல்லாமே ஒரு வியாதிகளுக்கும் உங்களுடைய உடல் நலத்துக்கும் உள்ளம் நலத்துக்கும் மிகப்பெரிய கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால தான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல மனசுக்குள்ள இந்த கோபங்கள், கவலைகள், துக்கங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடாது. அதுக்கு இந்த உடல் என்ன செய்யணும்னா
வாழ்க்கையில் எது கிடைத்ததோ அதை வைத்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துருங்க. கிடைக்காத ஒன்றதுக்காக நீங்கள் கோபமோ கவலையோ எதுவுமே பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நினச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய என்வால்மெண்ட்டை எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட, நேர்மறை எண்ணத்தோட, ஹாப்பினஸோட சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது எந்த நிலையிலையும் முடியும். ஏன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும் அளவுக்கு அதிகமான ஒரு கம்பேரிசனும், நான் பெரிய ஆளாகணும் அப்படி பிளான் பண்ணி இப்படி பிளான் பண்ணணுன்னு நினைக்கிறதுனால வர்றது தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு ரொம்ப பெருசாக எமோஷன்ஸை காமிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் எமோஷன் காமிச்சாலும் காமிக்கலினாலும் அந்த ஈவெண்ட்ஸு நடக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கோபப்படுறதுனாலையோ அழுகிறதுனாலையோ அல்லது ரொம்ப துக்கத்தில் இருக்கிறதுனாலையோ ரொம்ப அந்த மைண்டை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் சேர்ந்து தான் கெடும். உங்களுடைய ஹெல்த்து தான் பாதிக்கப்படுமோ ஒழிய எந்த விதத்திலும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்மளுடைய முதல் குறிக்கோள் இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போகிறது தான். இதுதான் எல்லா ஜீவராசியும் பண்ணுது. ஆனால் மனிதன் மட்டும் ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்கணும், மனிதனை பார்த்து பொறாமப்படுறது, ஒரு கோபப்படுறது, அதே நேரத்தில் பல விஷயங்களை ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே. அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னா நடக்கும். ஆனால் அதை தாண்டி நான் அவங்க மாதிரி ஆகணும் இவங்க மாதிரி ஆகணும், என் லைஃப் ஃபுல்லாக பிளானிங்கோடவே இருந்தால் அந்த பிளானிங் உங்களை இந்த எல்லா விதமான எமோஷன்ஸ்லேயும் கொண்டு போய் நிறுத்தும். யாரு மேலேயும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்காதீங்க. ஏன்னா அன்பு வைப்பது அளவுக்கு அதிகமாக வைப்பது உங்களுக்கே பிரச்சனைகளை கொண்டு விடக்கூடியது. ஏன்னா அந்த அன்பு வைத்தவர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய பேர்டனாக தெரியும். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மனதை குத்துகின்றது போல் இருக்கும். அதனால் எதிலையும் ரொம்ப ஓவராக அன்பு வைக்கிறது, பற்று வைக்கிறது, அதே மாதிரி மிகப்பெரிய பிளான்களை செய்தே ஆகணும்னு, அதாவது போராட்டம் பண்ணலாம் ஜெயிக்கணுங்கிறது ஓகே, அதே செய்தே ஆக வேணும்னு மனதை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. எதையும் மனதுக்கு கொண்டு போய் ப்ரெஷரைஸ் கொடுக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஒரு கோபம் வந்தால் அதையே உட்காந்து யோசிச்சுட்ருக்காதீங்க. உடனே தூசியை தட்டிட்டு போகிற மாதிரி போயிடுங்க. அதே மாதிரி வேறு உங்களுக்கு துக்கமோ கவலையாக இருந்தால் உடனே அந்த என்வால்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு ஹாப்பினஸ் மூடுக்கு, அது எந்த துக்கமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும். ஏன்னா இந்த கவலை, துக்கம், கோபம் இதெல்லாமே உடலை பாதிக்கும். மனசும் உடலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, அது உடலை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இதில் குறிக்கோளாக இருந்து எனக்கு மனசு பூ போன்றது, அந்த மனதை நான் துன்புறுத்த விரும்பவில்லைன்னா அதிகமாக திங்க் பண்ணுறதை நிறுத்திடுங்க, கோபப்படுறதை நிறுத்திடுங்க. ரொம்ப பிளானிங், ஓவர் பிளானிங்கும் ஓவர் திங்கிங்கும் அதே மாதிரி கவலைகளை மனதுக்குள்ளே கொண்டு போகிறதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ்க்கை என்ன போக்கோ அதன் போக்கில் போங்க. அடுத்த நிமிஷம் சிரிக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, 4 பேர்த்து கூட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வால்மெண்ட்டை பாசிட்டிவிட்டியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படின்னு பாருங்கள். அப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக என்வால்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அந்த என்வால்மெண்ட்டை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அந்த என்வால்மெண்ட்டை நீங்கள் போங்க. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. நிறையா ஒரு ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போதே ஒரு சந்தோஷம் வரும். நிறையா ஹாப்பினஸை உருவாக்கக்கூடிய பாட்டுகள், டான்ஸுகள், அதே மாதிரி எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா மனித வாழ்க்கை மிகவும் ஷார்ட் டேர்ம். அந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக எத்தனை நாள் இருந்துட்டு போகிறதுங்கிறது தான் முக்கியம். அதனால்
நம்ம வந்து ரொம்ப கம்பேரிசன், எமோஷன்ஸு, கோபம், கவலை இதெல்லாம் வந்து மனதை பாதித்து நம்மளுக்கு நாமளே வந்து ஒரு விதமாக தண்டனை கொடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவலைப்பட்டாலும் சரி, பள்ளினாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, பள்ளினாலும் சரி, நம்ம என்ன விஷயத்தையிலேருந்து ரொம்ப உட்காந்து வருந்தினாலும் சரி, வாழ்க்கையில் சில ஈவெண்ட்ஸ் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் வந்து யாருனாலையும் எந்த நிலையிலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்மளும் பொறுப்பாக முடியாது. இது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஸோ அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் அப்படிங்கும்போதே அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் இந்த மாதிரி வந்து கோபப்படுறதோ, கவலையாக இருக்கிறதோ, அல்லது பிரச்சனைகளை வந்து நினச்சிக்கிட்டே ஓவர் திங்கிங் பண்ணுறதோ கிடையாது. ஸோ நம்மளும் வாழ்க்கையின் அதனுடைய போக்கில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாழ்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்க வேணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஓவர் திங்கிங், அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு ஃபியர், அப்புறம் வந்து ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு அடுத்த உடனேன்னு சொல்லி ஓடிட்டே இருங்க. ஓடிட்டே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் சாதாரணமாக உட்கார்ந்து யோசிக்கிறதை நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை அதனோட போக்கில் ஹாப்பியாக சந்தோஷமாக போகிறது. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய வந்து எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, புக்ஸுக்கு நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய டைரி எழுதுங்க, உங்கள் ஈவெண்ட்ஸை பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸை கொண்டாடுங்க. லைஃப்பில் வந்து உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி என்ஜாய் பண்ண இந்த டிப்ரெஷனும் போயிடும், ஆங்ஸைட்டியும் போயிடும், இந்த கவலைகளும் போயிடும். எல்லா ஜீவராசிகளும் அதைத்தான் பண்ணுது. எந்த ஜீவராசியும் வந்து அசட்டை பற்றியோ ஃப்யூச்சர் வாழ்க்கை பற்றியோ கவலைப்படுறது கிடையாது. பாசிட்டிவ் பற்றி நினைக்கிறது இல்லை, ஃப்யூச்சரை பற்றியும் நினைக்கிறது இல்லை. மனிதன் மட்டும் ஏன் நினைக்கணுங்க? ஃப்யூச்சரையும் பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம், பாஸ்ட்டை பற்றி நினைக்க வேண்டாம். ப்ரெசண்ட்டை ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுதான் உங்கள் மனசுக்கு நீங்கள் பேச வேண்டியது. இதுதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுறேன், யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அடுத்த வேளை உணவு அப்படிங்கும்போது வந்து போகுது, இறைய தேடுது, சாப்பிடுது, அப்புறம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுது. அப்புறம் எப்போ வந்து பசி எடுக்குதோ, எப்போ தாகம் எடுக்குதோ, அப்போ தான் பசி எடுக்கும்போது தாகம் எடுக்கும்போது போய் குடித்து அல்லது சாப்பிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து எல்லா ஜீவராசிகளும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் மனிதன் மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விஷயங்களை ஓவர் திங்கிங், எமோஷன்ஸு, நிறைய அசட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்காக ஒரு பயம். ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை. கிடைக்கிறத யூஸ் பண்ணுங்கள். செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்யுங்க, ஷெட்யூல்டாக செய்யுங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஹாப்பினஸ்ஸை ஒரு கோலோட ரீச் பண்ணுங்கள். மனித மனம்ங்கிறது பூ மாதிரி, அதை இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப கசக்காதீங்க. அந்த எமோஷன்ஸ்லேயே நீங்கள் இருந்து உடனே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தால் கண்டிப்பாக மனம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் உடலும் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு தேவை. அதைத்தான் நீங்கள் மனதோடு கொஞ்சம் பேச வேண்டும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 24 முடிந்தது. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 25 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் பிடித்திருந்தால் நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.